வெல்லத்திலும் இரும்புச் சத்து உள்ளது. ஆனால் கோடை காலத்தில் எள்ளு உஷ்ண குணம் கொண்டதால் அதை அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதையும் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் நல்லது. ஊற வைத்தால் அதன் உஷ்ணம் குறையும். காலை எழுந்தவுடன் நன்றாக மென்று சாப்பிடலாம். அல்லது சாலட் மீது பொடியாக தூவி சாப்பிடலாம். பருப்பு, கறி வகைகளில் கலந்து சாப்பிடலாம். தயிர் அல்லது ஓட்ஸில் சேர்த்தும் சாப்பிடலாம். உணவுக்குப் பிறகு வெல்லத்துடன் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது சில முன்னெச்சரிக்கைகளும் அவசியம். எள்ளுக்கு அலர்ஜி உள்ளவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். அதிக உடல் உஷ்ணம் அல்லது கடுமையான அமிலத்தன்மை அசிடிட்டி உள்ளவர்கள் அதை ஊற வைத்து மட்டுமே சாப்பிட வேண்டும். முக்கியமாக கர்ப்பிணிகள் முதல் 3 மாதங்களில் முதல் ட்ரைமெஸ்டர் அளவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இவ்வளவு சிறிய எள்ளில் மறைந்திருக்கும் குணங்கள் உண்மையில் அற்புதமானவை. இது வெறும் ஒரு விதை அல்ல. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. மேலும் ஆரோக்கியமான, வலிமையான, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு முறை சிந்தித்துப் பாருங்கள். நம் வாகனங்களை நாமே அடிக்கடி சர்வீஸ் செய்கிறோம். போன்களை அப்டேட் செய்கிறோம். வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறோம். ஆனால் நம் உடலே நம் உண்மையான வீடு. அது பலமாக இல்லையெனில் உலகிலேயே எந்த செல்வமும் நமக்கு மகிழ்ச்சி தராது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நான் ஒரு சவால் விடுக்கிறேன். நாளை மார்க்கெட்டிற்கு சென்று நல்ல தரமான, பாலிஷ் செய்யாத வெள்ளை எள்ளை வாங்குங்கள். நாளை காலை முதல் இந்த 7 நாள் சவாலை தொடங்குங்கள். நம்புங்கள், நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தபோது, காலை எழுந்தவுடன் சோர்வின்றி இருந்தபோது, உங்கள் முகத்தில் இயற்கையான ஒளி தெரிந்தபோது, இந்த சிறிய முடிவுக்காக நீங்கள் உங்களுக்கே நன்றி சொல்வீர்கள். எள்ளு சிறியதுதான், ஆனால் அதன் நன்மைகள் மகத்தானவை. இது இயற்கை அளித்த அமைதியான மருத்துவர். எந்த கட்டணமும் இல்லாமல் நம் உடலில் சிகிச்சை செய்கிறது. நீங்களும் இந்த எள்ளு சவாலுக்கு தயாராக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாரா இல்லையா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எஸ், ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் என்று எழுதுங்கள். 7 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் வந்து உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். அது மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு சிறிதளவு கூட பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். அவர்களுக்கும் பயன்படும். ஏனெனில் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம். ஆரோக்கியத்தை பகிர்வது உண்மையிலேயே ஒரு உயர்ந்த புண்ணியம். எங்கள் இலக்கு உங்களுக்கு சக்தி அளிப்பது, உங்களை ஆரோக்கியமாக மாற்றுவது, உங்களை ஊக்குவிப்பது மட்டுமே. மற்றொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்கள். எப்போதும் புன்னகையுடன் இருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.